உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் புதிய சட்டம் ஒழுங்கு நிரந்தர டிஜிபியை நியமிப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகள் வேகமாக நடைபெற்று வந்த நிலையில் டெல்லியில் உள்ள மத்திய பணியாளர் தேர்வாணைய தலைமையகத்தில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய டிஜிபி நியமனத்திற்கான 3 மூத்த IPS அதிகாரிகளின் இறுதி பட்டியலுக்கு UPSC ஒப்புதல் அளித்தது. அந்த பட்டியலில் ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர் மற்றும் மகேஷ்குமார் அகர்வால் ஆகிய 3 அதிகாரிகளின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. இதில் மகேஷ்குமார் அகர்வாலுக்கே அதிக வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்த நிலையில் தமிழக அரசு அவரை தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. யார் இந்த மகேஷ்குமார் அகர்வால்? பஞ்சாப் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட மகேஷ்குமார் அகர்வால் சட்டம் பயின்று 1994ஆம் ஆண்டு தனது 22வது வயதில் IPS அதிகாரியாக தமிழ்நாட்டு கேடரில் பணியில் சேர்ந்தார். தேனி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய அவர் சென்னையில் பூக்கடை மற்றும் போக்குவரத்து துணை ஆணையராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். மத்திய புலனாய்வு பிரிவில் சுமார் 10 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் பெற்ற இவர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய குண்டுவெடிப்பு வழக்கு, இன்ஜினியர் உமா மகேஸ்வரி வழக்கு, சேலம் ரயிலில் நடைபெற்ற ரூபாய் 5.78 கோடி ரூபாய் கொள்ளை வழக்கு உள்ளிட்ட முக்கிய வழக்குகளை விசாரித்து குற்றவாளிகளை கைது செய்ததில் முக்கிய பங்காற்றியுள்ளார். 2020ஆம் ஆண்டு சென்னை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றிய அகர்வால் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வடக்கு மண்டல நோடல் அதிகாரியாக சிறப்பான பணியாற்றினார். மேலும் போதைப் பொருள் ஒழிப்பு இயக்கம், காவல் கரங்கள் உள்ளிட்ட மக்கள் நல திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தினார். தமிழ்நாடு காவல்துறையின் ஆயுதப்படை டிஜிபி, செயலாக்க பிரிவு ADGP, ஆபரேஷன்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளையும் வகித்துள்ளார். தற்போது எல்லை பாதுகாப்பு படையில் இயக்குநராக பொறுப்பில் இருந்து வரும் அகர்வால் குடியரசுத் தலைவர் போலீஸ் பதக்கம், முதலமைச்சர் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு உயர் விருதுகளை பெற்றுள்ளார். அவரது நீண்ட கால அனுபவம், முக்கிய வழக்குகளில் திறம்பட கையாண்ட அவரது அணுகுமுறை ஆகியவை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை வலுப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. கடந்த ஆட்சியில் தான் சட்டம் ஒழுங்கு காற்றில் பறந்தது என்றால் மாற்றம் தருவதாக கூறி முதலமைச்சரான விஜயின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. தமிழ்நாட்டிற்கு நிரந்தர டிஜிபி இல்லாததே இதற்கு காரணம் என்று அப்போதைய எதிர்க்கட்சியான அதிமுக, தவேக சொல்லி வந்த நிலையில் தற்போது நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட்டு விட்டார். இனியாவது சட்டம் ஒழுங்கு கட்டி காக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.